ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பாம்பே அல்வா எப்படி பண்ணுந்தாங்க பார்க்க போகிறோம். இந்த அல்வா நம்ம பெட்டி கடைங்களில் வாங்கி சாப்பிட்ருப்போம், அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்வா செய்கிறதுக்குமே ஒரு 3 பொருள் இருந்தால் போதும். இப்போ இந்த அல்வா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம், அதாவது சோள மாவு. இப்போ இந்த மாவு கூட அதே கப்பாலேயே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். எந்த கப்பில் மாவு அளக்குறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கூட தண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா மாவு போய் அடியில் ஸ்டார்ச் மாதிரி கெட்டியாக தங்கிடும். அதனால் ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை ஃபுல்லாக நல்லா கரைச்சிக்கணும். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம மாவுலேருந்து அதே கப்லேயே அளந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 2 கப் சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்து ஒரு கண்ணாடி பதம் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அங்கங்கே கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கார்ன்ஃப்ளவர் மாவு வெந்து வரும். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு கண்ணாடி பதம் வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு மறுபடியும் இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய்யை நம்ம ஒரு டீஸ்பூனாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நெய்யை ஃபுல்லாக இழுத்துக்கணும். அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. மாவை நம்ம நல்லா கலந்து விட நம்ம சேர்த்த நெய் நல்லா சேர்ந்து வந்துடுங்க மாவு கூட. இப்போ இது கூட மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இதுக்கு மொத்தமாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க நெய் தேவைப்படும். இப்போ இந்த நெய்யுமே நல்லா சேர்ந்து வர வரைக்கும் கலந்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கேசரி கலரும் சேர்த்துக்கலாம். கேசரி கலரை கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து கலந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அல்வாவை நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அல்வா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கடாயில் ஒட்டாத பதம் வருங்க. அது வரைக்கும் நல்லா கலந்துக்கணும். இப்போ இது கூட நம்ம கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெறும் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் உங்களுக்கு போதும், சரியாக இருக்கும் அதுவே. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அல்வா கடாயில் நல்லா ஒட்டாமல் வருது. அடியில் பார்த்திங்கன்னா ஒரு நுர மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நெய் தடவின ட்ரேக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஏற்கனவே நான் நெய் தடவி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம அல்வாவை சேர்த்துடலாம். ட்ரே இல்லை அப்படின்னா நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்க பிளேட் இருக்கும் இல்லையா, அதுலேயே நீங்கள் நெய் தடவிட்டு அல்வாவை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அல்வாவை சேர்த்தாச்சுங்க. இது லைட்டாக தட்டி கொடுத்துக்கலாம், நல்லா சமமாகும் உங்களுக்கு. இது நல்லா சூடு ஆறணுங்க. நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரமாவது ஆகும் இது நல்லா சூடு ஆறுறதுக்கு. இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் உங்களுக்கு நல்லா செட் ஆயிரும். மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. மேலேயும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அல்வா சேர்க்குறதுக்கு முன்னாடி ட்ரே கடியிலே கூட சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும். ஒரு பிளேட்டில் இல்லைன்னா ஒரு போர்டில் கவுத்து போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாம்பே அல்வா ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும்.
இதே மாதிரி முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாம்பே அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.